ஹாய் செல்லம் வணக்கம். திஸ் மக எக்ஸைஸ் 3.1ல 2வது கணக்குமா. கொடுக்கப்பட்ட மூலங்களை கொண்டு முப்படி சமன்பாடுகளை உருவாக்குக. மூலங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்தாவே நீங்கள் 10th படிச்சதை இங்கே எழுத்துடணும் சாமி. மூலங்கள் சொன்னது ஆல்ஃபா பீட்டா. ஆல்ஃபா பீட்டாவை மூலங்களை கொண்ட இருபடி சமன்பாடு. என்னது படி என்னது? அடுக்கு 2. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 0. சொல்லுங்க பார்க்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 0. இது என்ன படி சமன்பாடு? இருபடி சமன்பாடு. அப்போ முப்படி சமன்பாடுனா முப்படினா இன்னொரு மூலம் இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஆல்ஃபா பீட்டா இன்னொரு படினது காமா. முப்படி சமன்பாடு அங்கே அடுக்கு என்ன வரணும்? 3 வரணும். அப்புறம் என்ன வரணும்? அடுக்கு 2, அப்புறம் அடுக்கு 1, அதுக்கப்புறம் தனி உறுப்புன்னு வரணும். அப்போ முப்படி ஆல்ஃபா பீட்டா மற்றும் காமாவை மூலகங்களாக கொண்ட முப்படி சமன்பாடு. என்னப்படி சமன்பாடு சாமி? முப்படி சமன்பாடு. படி என்னது? அடுக்கு. என்ன அடுக்கு? உயர்ந்த அடுக்கு. அப்போ சமன்பாடு என்னது? இங்கே தான் எடுக்கணும். அப்படியே எக்ஸ் கியூப் மைனஸ் இங்கே ஆல்ஃபா பீட்டா கூட்டத்துக்கு பேர் என்ன பண்ணும்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா இன்ட்டு என்ன பண்ணும்? எக்ஸ் ஸ்கொயர். மைனஸ் போட்டு அடுத்தது என்ன பண்ணும் சாமி? ப்ளஸ் ரெண்டுத்தையும் பெருக்கணும் இல்லையா? இப்போ எத்தனை பெருக்க போகிறோம்? 3த்தையும் பெருக்க போகிறோம். எப்படி பெருக்க போகிறோம்? ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு காமா ப்ளஸ் காமா இன்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு எக்ஸ். ஓகே செல்லம். அடுத்தது ஆல்ஃபா மைனஸ் இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ், இங்கே மைனஸ். 3த்தையும் பெருக்க போகிறோம். ஆல்ஃபா அங்கே 2த்தையும் பெருக்கணும் இல்லையா? இங்கே 2 பெருக்கி இங்கே போட்டு எக்ஸ் போடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? 3த்தையும் பெருக்கணும். ஆல்ஃபா பீட்டா இன்ட்டு காமா ஈக்குவல் டு 0. இது என்ன ஃபார்ம்லான்னா நீங்கள் 9th படித்த எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் சி ஃபார்முலா தான், வேறு ஒன்றும் இல்லை. என்ன சொல்லி தந்த பாருங்கள். முக்கோணம் போட்டுக்க சொன்னேன். இங்கே ஏ போட்டுக்கோங்கம்மா, பி போட்டுக்கோங்க, சி போட்டுக்கோங்கன்னு சொன்னேன். எக்ஸ் கியூப் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? எக்ஸ் ஸ்கொயர், அதுக்கப்புறம் எக்ஸு, அதுக்கப்புறம் தனி உறுப்பு. எக்ஸு 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 பேருக்குனா எக்ஸ் கியூபு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்? ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இது 3த்தையும் கூட்டிக்கோங்க இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயரு. இங்கே என்ன பண்ணணும்? மைனஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? ப்ளஸ் போடணும். இது எப்படி பண்ணோம்? ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ, ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ இன்ட்டு எக்ஸு. அதுக்கப்புறம் மைனஸ் இது 3த்தையும் தனியாக பிரிக்குங்க இன்ட்டு ஏபிசி ஈக்குவல் டு 0ன்னு சொன்னோம். ஓகேவா? அந்த இதுதான் சாமி. இது வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ ஃபஸ்ட்டு கணக்குக்கு போகிறோம். ஸோ இந்த சமன்பாட்டில் தான் எல்லாத்தையும் பிரதியிட போகிறோம் செல்லம். எக்ஸ் கியூப். அப்போ என்ன பண்ண போகிறோங்க? எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3. முதல் கணக்கில் போட்டது தான் இது. ஞாபகம் வருதான்னு பாருங்கள் பார்க்கலாம். ஈக்குவல் டு போடலாம். பெருக்கி போட்டோம் இல்லையா? அதே தான். எக்ஸ் கியூப் மைனஸ் ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? 3த்தையும் கூட்டணும். இது ப்ளஸ் இதுவும் ப்ளஸ் இதுவும் ப்ளஸ். 1 2 3 3 3 6. என்ன போனோம்? அதுக்கப்புறம் எக்ஸ் ஸ்கொயர். அதுக்கப்புறம் பெருக்கணும். ஓரன் 2 2 2 3 6 1 3 3. 3த்தையும் என்ன பண்ணணும்? கூட்டணும். 6 கூட 2 சேர்த்தா 8, 8 கூட 2 8 கூட 3 சேர்த்தா 11. ஸோ ப்ளஸ் 11 எக்ஸு மைனஸ் 3 நம்பரையும் பெருங்க. 1 2 2 3 6 ஈக்குவல் டு 0. இதுதான் முதல் சமன்பாடு. அடுத்து இரண்டாவது மூலங்கள் பரிசாமி 1 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 மைனஸ் 2. அப்போடுங்க எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. ஓகே, இதை கொண்ட மூலங்களாக கொண்ட இருபடி சமன்பாடு ஈக்குவல் டு 0 போட்டுக்கலாமா? 3த்தையும் பெருக்கிறோம். எக்ஸ் கியூப் வந்துடுமா? அப்புறம் என்ன பண்ணணும்? மைனஸ் ஆஃப் 3த்தையும் கூட்டணும். 1 1 சேர்த்தா 2 ப்ளஸ் 2 மைனஸ் 2னா ஆகிடும் 0 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். சின்ன புரியுதா? அடுத்தது ஃபார்முலாவை நான் ஏற்கனவே எழுதியாச்சு சாமி. 3த்தையும் கூட்டிகிட்டு போடணும். குறிகள் கரெக்டாக பார்த்துக்கோங்க, சரியாக போட்டுக்கணும். இப்போது இது மாதிரி போட்டுட்டோம் அப்படின்னா 1 1 மைனஸ் 2 ஓரன் 1 ஓரன் 2 மைனஸ் 2 ஓரன் 2 மைனஸ் 2 எல்லாத்தையும் கூட்டணும். மைனஸ் 2 மைனஸ் 2 சேர்த்தா மைனஸ் 4 மைனஸ் 4 ப்ளஸ் 1 மைனஸ் 3 வந்துடும். ஸோ மைனஸ் ஏற்கனவே ப்ளஸ் போடுவோமா? ப்ளஸ் ஆனது குறியை மாற்றாத மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பெருக்கணும். ஓரன் 1 ப்ளஸ் 1 ஓரன் 2 மைனஸ் 2. ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கும், ஃபார்முலாவில் மைனஸ் இருக்கும். அப்படின்னா சாமி ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0 போட்டுங்க. இப்போது எக்ஸ் கியூப் எக்ஸ் ஸ்கொயர் 0 ஆகிடுச்சு, போட வேண்டிய அவசியம் இல்லை. 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0.
மகா எனக்கு பயமாக இருக்குன்னா 2 நம்பராக பிரிக்கி கூட போட்டுக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருபடி சமன்பாடு போடுவோம் இல்லையா, அது மாதிரி போட்டுக்கோங்க. தேர்ட் ஒன் 2, 1/2 மற்றும் 1. இப்போ என்ன போட போகிறோம்? எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1/2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. எக்ஸ் எல்லாம் பெருக்குனா தான் கிடைக்கும் எக்ஸ் கியூப் ப்ளஸ்ஸு என்ன பண்ணோம்? 2 நம்பரை கூட்டிக்கணுமா? ப்ளஸ்ஸு இது 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் போடுறோம். இதையும் பெருக்கணும். ஒரு எண்ணையும் அதனுடைய தலைகீழையும் பெருக்கினா என்ன கிடைக்கும்? 1 தான் கிடைக்கும். 2 இன்ட்டு என்ன போடுங்க? 2 இன்ட்டு 1/2 ப்ளஸ்ஸு 1/2 1ஐயும் பெருக்கணும். ப்ளஸ்ஸு 1ஐயும் 2ஐயும் பெருக்கணும். 1 இன்ட்டு 2 இன்ட்டு எக்ஸு. அடுத்த சாமி 3 நம்பரையும் பெருக்க போகிறோம். மைனஸ் 2 இன்ட்டு 1/2 இன்ட்டு 1 ஈக்குவல் டு 0. இப்போ எக்ஸ் கியூப் ப்ளஸ் இங்கே பாருங்கள் சாமி முழு எண் 2 ஒன்றையும் சேர்த்தா 3 3 தானே இது பாருங்கள் 3 ஒரு அரையும் சேர்த்தா 3 3 எதுனா எழுதுவோம் 3/2னே போட்டுக்கலாமா 3 ப்ளஸ் 1/2 குறுக்க பெருக்கலாமா 3ன்றது என்ன சொல்லுவோம் 7 பாதின்னு சொல்லுவோம் 3 2 6 6 1 சேர்த்தா 7 ஸோ 7/2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ப்ளஸ் இருக்குது பெருக்கலுக்கு ப்ளஸ் இருக்குது பெருக்கலுக்கு ப்ளஸ் இருக்குது இன்ட்டு இருக்குது எதை ஃபஸ்ட் செய்யணும் பெருக்கல் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க இது கேன்சல் ஆகிடும் 1 மட்டும் இருக்கும் 1 கூட இருப்பாங்கன்னா அரை தான் கிடைக்கும் இது 2 2 இது அரை இது 1 அதே பாருங்கள் 1 2 சேர்த்தா 3 3 இன்ட்டு அரை 3 ஏற்கனவே 3ன்னா சொல்லுவோம் 7 பாதி இன்ட்டு எக்ஸு மைனஸ் இந்த 2 நான் ஆகிடும் கேன்சல் ஆகிடும் பெருக்கல் தான் ஃபஸ்ட்டு செய்யணும் சாமி வேறு ப்ளஸ் எதுவும் கிடையாது பெருக்கல் செஞ்சுக்கோங்க கேன்சல் ஆச்சுன்னா 1 இருக்கணும் 1 கூட எது பிறகுனாலும் 1 தான் கிடைக்கும் 1 ஈக்குவல் டு 0 இப்போ பாருங்கள் இது பின்ன எண் முழு எண் பின்ன எண் முழு எண் இருக்குது பகுதிகளை பார்க்குறோம் ஒரே மாதிரி இருக்குது எத்தனை முறை 2 வந்தாலும் ஒரே முறை 2 ஆனால் இங்கே 2 கிடையாது அப்போ குறுக்க 2 பெருக்குங்க இந்த வகுத்தை பை 2 போடுவோமா குறுக்க பெருக்கி கூட்டி ஆறு கழிச்சு என்ன பண்ணணும் பை பண்ணணும் பை 2 தானே பக்கம் போச்சுன்னா வகுத்தில் 2 தானே பக்கம் போச்சுன்னா பெருக்கல் 2 மாறும் ஸோ ஈக்குவல் டு 0 இது எடுத்துன்னு போய் அப்படியே உங்கள் விட்டுருங்க முடிஞ்சிடும் இங்கே 2 தான் இருக்குது 2 இன்ட்டு எக்ஸ் கியூப் ப்ளஸ் 7 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 7 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 ஸோ இதுதான் அந்த தேர்டு ஓகே சலம் தேங்க்யூம்மா